எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் பாலிட்டிலேருந்து. ஸோ டாபிக் வைஸாக பார்த்துட்டு இருக்கோம். பாலிட்டி பிவைக்கும் ஏற்கனவே நம்ம பிரியாம்பிள் முகவுரையிலேருந்து பிவைக்கு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள்லேருந்து பிவைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது பாலிட்டியில். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 உரிமைகள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய அரசியல் அமைப்பில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 6 உரிமைகள் வழங்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்ட் 3ல வந்து ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 12 to 35. இப்போ நம்ம வந்து பிவைக்கு வந்து பார்க்கலாம். கவனிங்க, which is incorrectly matched, தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது சம்பந்தமான இந்த ஆர்டிகல் என்ன உரிமையை ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறது கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங், அதாவது இன்கரெக்ட்லி மேட்ச், தவறாக எது பொருந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது என்ன பார்த்துருப்போம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றது தான் ஆர்டிகல் 14. ஸோ கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 17 ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது என்ன சொல்லுது, இப்போ அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமையை ஒழிப்பதற்கான உரிமை தான் ஆர்டிகல் 17 அப்படின்னு பார்த்துருப்போம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஸோ அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி தான் வந்து ஆர்டிகல் 17ல வரும், தீண்டாமையை ஒழித்தல். அப்போ இந்த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல பொது வேலை வாய்ப்புல சம வாய்ப்பு வழங்குறது அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல் வரும் அப்படின்னா 16, ஆர்டிகல் 16 தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் தப்பு. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் இன்கரெக்ட்லி மேட்சஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். மற்ற ஆர்டிகலும் பார்த்துடலாம். ஆர்டிகல் 21A ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது தொடக்க கல்வியை பெறுவதற்கான உரிமை வந்து ஆர்டிகல் 21A குறிப்பிட்டிருக்காங்க. தொடக்க கல்வி அப்படின்னா 6 to 14 ஏஜுக்குள்ள உள்ள அந்த வயது குழந்தைகளுக்கு வந்து கட்டாயமாக கல்வியை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்டிகல் 21A வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. 86வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா இந்த சட்டம், அதாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் எப்போ மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா 2002ல். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கணும். அடுத்து அரசியலமைப்பு பிரிவு 26 ஆர்டிகல் 26 அப்படிங்கிறது என்னது, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், சமய விவகாரங்களை கையாள்வதற்கான அது சம்பந்தமான உரிமைகளை வழங்கக்கூடியதான் ஆர்டிகல் 26 அப்படிங்கிறது. நம்ம ஒரு ரிலீஜியஸை ஃபாலோ பண்றோம் இல்லையா, அந்த ரிலீஜியஸ் சம்பந்தமாக ஒரு அமைப்புகளை நிறுவலாம், அது சம்பந்தமான அசையா சொத்துக்களை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதை பத்தியான உரிமைகள்ல வழங்கக்கூடியதான் ஆர்டிகல் 26 அப்படிங்கிறது. அடுத்து how can fundamental rights be suspended, அதாவது அடிப்படை உரிமைகளை எப்போது நிறுத்தி வைக்கப்பட முடியும். ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு பார்க்குறோம். அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்னா கம்பல்சரி கொடுத்தாகணும். அது கொடுக்கலாட்டி நீங்கள் போய் கோர்ட்டில் கேட்க முடியும், எனக்கு வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியும். நீதிமன்றமும் நமக்கு அந்த ஃபண்டமெண்டல் ரைட் உரிமையை வந்து வாங்கி தருவாங்க. ஸோ அப்போ எப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட், அதாவது அடிப்படை உரிமையை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், ஃபண்டமெண்டல் ரைட்டே ஸ்டாப் பண்ணி வைக்கலாம்னா அப்படி அது எந்த சிச்சுவேஷன்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உச்சநீதிமன்றம் விரும்பினால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, உச்சநீதிமன்றம் நமக்கு வந்து கொடுக்கலன்னா அங்கேதான் அதை நாடிதான் போகும். ஸோ இது கிடையாது. பிரதம மந்திரியும் கிடையாது. தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஆணையிட்டாங்க. ஸோ போர்க்காலங்கள்ல அவசர காலங்கள்ல தேசிய அவசர நிலை அப்படிங்கிறது குடியரசுத் தலைவரால அறிமுகப்படுத்தப்படுது. ஸோ அந்த டைம்ல எனக்கு பேச்சுரிமை இல்லை, எனக்கு சுதந்திரமாக வெளியில செல்றதுக்கான உரிமை இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது அந்த நேஷனல் எமர்ஜென்சி டைம்ல. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன, இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். ஸோ கவனிங்க, சுதந்திர உரிமை ரைட் டு ஃப்ரீடம், அடுத்து சமய சார்பு உரிமை ரைட் டு ரிலீஜியன், அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை அதாவது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், அப்புறம் சொத்து உரிமை ரைட் டு ப்ராப்பர்ட்டி, 4 உரிமை கொடுத்துருக்காங்க. அதுல எது வந்து மாறுபட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா சொத்து உரிமை. இது 3 பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள்ல தான் இது 3 வரும். சொத்துரிமை அப்படிங்கிறது முன்னாடி அடிப்படை உரிமையா இருந்துச்சு, அதுக்கப்புறமா அதை லீகல் ரைட்டா மாத்திருப்பாங்க. எப்போ அப்படின்னா 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமா, எந்த இயர்னா 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமா அடிப்படை உரிமையா இருந்த ஆர்டிகல் 31 கீழே அடிப்படை உரிமையா இருந்த சொத்துரிமைய
லீகல் ரைட்டாக மாற்றிருப்பாங்க. மற்றபடி இது மூணுமே வந்து சுதந்திர உரிமை, சமயசார்பு உரிமை, அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை, இது மூணுமே எதில் வரும்? அடிப்படை உரிமையில வரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 உரிமைகள் வழங்குறாங்கன்னு பார்த்துருப்போம் இல்லையா? அந்த 6ல் 3 தான் இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அது வந்து ஆர்டிகல் 14 to 18 வரும். அதுக்கப்புறம் ரைட் டு ஃப்ரீடம், அதாவது சுதந்திர உரிமை, இது வந்து 19 to 22 வரைக்கும். அப்புறம் ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது ரைட் டு அபாலிஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆர்டிகல் 23 and 24 வரும். அதுக்கப்புறம் தான் ரைட் டு ரிலீஜியன் வரும். ரிலீஜியன் அப்படிங்கிறது 25 to 28. நெக்ஸ்ட் 29, 30 அது ரெண்டுமே வந்து கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட், அதாவது கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமையில வரும் 29ம் 30ம். நெக்ஸ்ட் 32, 31 தான் நீக்கிட்டாங்களே. 31 சொத்துரிமை நீக்கிட்டு தான் ஆர்டிகல் 300A வந்து சேர்த்திருப்பாங்க. 300A கீழே இந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டம் மூலமா சொத்துரிமையை சேர்த்திருப்பாங்க. ஸோ 32 அப்படிங்கிறது இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி சொல்லக்கூடியது. அதாவது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் வந்து ஆர்டிகல் 32. ஸோ இதெல்லாம் தான் அடிப்படை உரிமைகள். சொத்துரிமை அடிப்படை உரிமை கிடையாது. இப்போ இது வந்து லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்க. அடுத்து, which part of Indian Constitution contains fundamental rights? அதாவது இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? ஏற்கனவே சொல்லியிருப்போம், பார்ட் 3ல தான் வந்து அடிப்படை உரிமைகள் வரும். ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் உள்ளது வந்து அடிப்படை உரிமைகள். எத்தனை உரிமைகள் கொடுக்குறாங்க இந்த பார்ட் 3ல அப்படின்னா 6 அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. How many fundamental freedoms are guaranteed by Article 19 of the Indian Constitution? So இதுல Article 19 இந்திய அரசியலமைப்பின் சரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எத்தனை உரிமைகள்னா 6 உரிமைகள் சொல்லுவோம். ஆர்டிகல் 19ல எத்தனை உரிமைகள் கேட்டாலும் அதுவும் 6 தான். ஸோ என்ன 6? அந்த 6 உரிமைகள், அந்த 6 சுதந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் டு ஃப்ரீடம் தான் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை தான் ஆர்டிகல் 19 to 20. அதில் ஆர்டிகல் 19ல மட்டுமே 6 சுதந்திரம் கொடுக்குறாங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் டு எக்ஸ்பிரஷன், அப்புறம் ஸ்பீச், பேசுறது, அப்புறம் நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறது, அந்த ஃப்ரீடம் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்பீச். அப்புறம் இன்னொரு ஃப்ரீடம், அது என்ன அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், எங்கே வேணால் நம்ம நாட்டுக்குள்ளே எங்கே வேணால் போகலாம். அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிள், அதாவது ஒரு இடத்துல கூடுவதற்கான உரிமை அப்படிங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட் அசோசியேஷன், யூனியன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நமக்கு உரிமை இருக்கு. ஸோ ஒரு அமைப்புகள், ஒரு யூனியனை வந்து தொடங்குறதுக்கு ஃப்ரீடம் இருக்கு நம்ம நாட்டில். நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துல தங்குறது, தற்காலிகமாக தங்கலாம் அல்லது நிரந்தரமாக நம்ம இந்தியாவுக்குள்ள தங்குறதுக்கான உரிமை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ரெசிடென்ஸ், அப்புறம் செட்டில்மெண்ட், ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தொழிலை செய்வதற்கு, நம்ம விரும்பின தொழிலை செய்வதற்கான உரிமை, ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மொத்தமாக எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த 6 சுதந்திரத்தை வழங்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கிள் தான் இந்த ஆர்டிக்கல் 19 அப்படிங்கிறது. ஸோ சரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களுக்கு உத்தரவாதம் அளிக்குதுன்னா ஒரு 6 சுதந்திரங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. நெக்ஸ்ட், according to Right to Education Act, children of which age group will be provided with free and compulsory education? கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்குட்பட்டவருக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும்? ஆன்சர் 14 வயது வரைக்கும். நம்ம இந்த ஆர்டிகல் 21A அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு கட்டாயமாக கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இதுல 6 to 14 வரைக்கும் ஏஜ் உள்ள ஸ்டூடெண்ட்க்கு வந்து இலவசமாக கட்டாயமான கல்வியை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை செயல்படுத்துற வகையில தான் இந்த கல்வி உரிமை சட்டமும் இருக்கு. ஸோ 14 வயது வரைக்கும், 6 to 14 ஏஜ் வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றாங்க கல்வி உரிமை சட்டத்துல. அடுத்து, which article of Indian Constitution speaks about abolition of titles? அதாவது இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறது?
ஸோ ஆர்டிகல் 18 தான் வந்து பட்டங்களை ஒழித்தல் பற்றி சொல்லுது. பட்டங்கள்னா இப்போ ராஜா, மகாராஜா, ராஜாதி ராஜா இந்த மாதிரிலாம் ஒரு நபருக்கு முன்னாடி இந்த பட்டங்கள் சேர்த்துக்கிறாங்க இல்லையா, அது வந்து அப்படி சேர்த்துக்க கூடாது. ஏன்னா எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்க இப்போ மகாராஜா ராஜான்னு ஒரு பட்டம் வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ அவங்க வந்து சுப்பீரியராகவும் அவங்களுக்கு கீழே மற்ற மக்கள் இருக்கிற மாதிரியும் ஆயிரும் இல்லையா. ஸோ அதை தடுக்கிறதுக்காக அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் வந்து ஆர்டிகல் 18 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது ஃப்ரீடம். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், மூவ்மெண்ட், ப்ரொஃபஷன், நம்மளுடைய தொழிலை செய்யறது, அதை பற்றிலாம் சொல்றது, ஒரு 6 சுதந்திரங்களை வழங்குறதா ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 20 வந்து இப்போ குற்ற வழக்குகள்லேருந்து ஒரு சில விஷயங்கள்லேருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது வழங்குறாங்க. ஆர்டிகல் 20ல ஒரு குற்றத்துக்கு ஒரு தடவை தான் தண்டனை கொடுக்க முடியும், 2 தடவை தண்டனை கொடுக்கக்கூடாது. ஒரு குற்றத்துக்காக குற்றம் செய்த நபராக கருதப்படக்கூடிய அந்த அக்யூஸ்டே வந்து நம்ம கட்டாயப்படுத்தி அவருக்கு எதிராக நம்ம வந்து வாக்குமூலம் கொடுக்க வைக்க கூடாது. நெக்ஸ்ட் அவங்க குற்றம் சாட்டப்படும் போது என்ன வழக்கு, அதாவது என்ன சட்டம் அமல்ல இருந்துச்சோ அந்த சட்டத்தின் கீழ் தான் அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படுமே தவிர அதுக்கப்புறமா வந்து இன்னொரு சட்டம் ஏற்றிருப்பாங்க புதுசா, அந்த சட்டத்தின் கீழ் அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்கக்கூடாது. அவங்க கிரைம் பண்ண டைம்ல என்ன ஆக்ட் இருந்துச்சோ அந்த ஆக்டின் கீழ் தான் அவங்களுக்கு தண்டனை வழங்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமை, வாழ்வது கண்ணியமாக வாழ்வதற்கான உரிமை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 21. அடுத்து நேம் தி ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர் 1953. 1953 நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் பெயரை குறிப்பிடவும். ஆன்சர் வந்து காலேல்கர் ஆணையம் தான் வந்து நிறுவப்பட்டிருக்கு 1953 பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம். Which article of Constitution of India mentions the abolition of untouchability? அதாவது இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு தீண்டாமை ஒழிப்பை பற்றி குறிப்பிடுகிறது? நம்ம வந்து ஆர்டிகல் 14 அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆர்டிகல் 15 வந்து மதம், இனம், மொழி இது சம்பந்தமா எதையும் பாகுபாடு காட்டக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 15 வரும். ஆர்டிகல் 16ங்கிறது பொது வேலை வாய்ப்புல எல்லாருக்குமே வந்து சம வாய்ப்பு கொடுக்கணும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 16 சொல்லும். ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது தான் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமை ஒழிப்பு பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 18ங்கிறது அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், அதாவது பட்டங்களை ஒழிப்பதற்கான உரிமை தான் வந்து ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 19 வந்து நமக்கு 6 சுதந்திரங்கள், ஃப்ரீடம் வந்து ஒரு 6 ஃப்ரீடம்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது. பேசுறது, நம்மளுடைய கருத்தை தெரிவிக்கிறது, தங்குவது, ஒரு இடத்துக்கு போகிறது, மூவ்மெண்ட், இதெல்லாம் வந்து ஒரு 6 ஃப்ரீடம் வந்து கொடுக்குறாங்க ஆர்டிகல் 19ல. Which of the following fundamental rights was converted as legal right? பின்வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? லீகல் ரைட்டா எது மாத்தினாங்க? ஏற்கனவே ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்துச்சு, அதை எப்போ லீகல் ரைட்டா ஒன்று மாத்தினாங்கன்னு சொல்லி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம். என்னது? சொத்துரிமை. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான் வந்து லீகல் ரைட்டா மாத்திருப்பாங்க. எத்தனையாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா? 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 1978ல சொத்துரிமையை வந்து ஆர்டிகல் 300A கீழ், இந்த ஆர்டிகல் கீழே லீகல் ரைட்டா கொண்டு வந்திருப்பாங்க சொத்துரிமையை. அடுத்து கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், கீழ்காணப்படும் வாக்கியங்களை கருதுக. என்னென்ன வாக்கியம்? தி இந்தியன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அப்சல்யூட், அதாவது இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரைட்டான்னு கேட்டா கிடையாது, முழுமையானது கிடையாது. இப்போ நீங்க உங்களுக்கு வந்து ஆர்டிகல் 19 கீழே எங்க வேணா போகலாம் இந்தியாக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போக முடியாது. இப்போ வந்து நீங்க என்ன வேணா வேலையை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரைட் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்காக நீங்க கள்ளக்கடத்தல் செய்ய முடியுமா? மனிதர்களை கடத்த முடியுமா? இல்லை போதைப் பொருள் கடத்தல் பண்ண முடியுமா? கிடையாது. ஸோ அதுக்கும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் இந்த உரிமைகள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. என்ன வேணா பேசலாம்னா என்ன வேணா பேச முடியாது, அதுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் உங்களுக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து முழுமையானது, அப்சல்யூட் ஆனது அந்த ரைட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். நெக்ஸ்ட், தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம அமல்படுத்த முடியும், அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவை அடிப்படை உரிமைகள் அப்படி சொல்றாங்க. கரெக்ட். ஸோ அது எல்லாருக்குமே அது கிடைக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் நேமே வந்து எல்லாருக்கும் அது கிடைக்கணும் அடிப்படையா அப்படிங்கிறது தானே. ஸோ எல்லாருக்குமே பேச்சு உரிமை இருக்கணும், எல்லாருக்குமே வந்து பொது வேலை வாய்ப்புல சம ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு சம ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கணும்.
இது எல்லாமே வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஸோ அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி 2 ஒன்லி, 2 மட்டும்தான் கரெக்ட். Articles 14 to 18 of the Indian Constitution explains, அதாவது இந்திய அரசியலமைப்பின் சரத்துகள் 14 முதல் 18 வரை எதை விளக்குகிறது? ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் ரைட் ஒரு 6 ரைட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சமத்துவ உரிமை தான் ஆர்டிகல் 14 to 18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சுதந்திர உரிமை அப்படிங்கிறது 19 to 22 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ சுரண்டலுக்கு எதிரான உரிமை ரைட் டு அபாலிஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அது வந்து ஆர்டிகல் 23 and 24. நெக்ஸ்ட் வந்து ரைட் டு ரிலீஜியன், நம்மளுடைய மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை, அதை பற்றி சொல்கிறது 25 to 28. 29 30 வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட், கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், அரசியலமைப்புக்கான தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 32. 31 நீக்கிட்டாங்க, சொத்து உரிமை நீக்கிட்டு ஆர்டிகல் 300A வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நெக்ஸ்ட், which of the following words literally means we command, அதாவது கீழே சொல்லப்பட்டவற்றில் நாங்கள் ஆணையிடுகிறோம் என்ற பொருள் உணர்த்துவது டேஷ் மனு. ஸோ இப்போ ஆர்டிகல் 32 நம்ம பார்த்துருப்போம், கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிகல் 32ல வரும். ஆர்டிகல் 32 படி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து 5 ரிட்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆர்டிகல் 32 படி சுப்ரீம் கோர்ட் வந்து 5 ரிட்ஸை வந்து நீதி பேராணைகளை வந்து இஷ்யூ பண்ண முடியும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா குவா வாரண்டோ, ஹேபியஸ் கார்பஸ், மாண்டபஸ், அப்புறம் ப்ராஹிபிஷன், செர்ஷியோரரி அப்படின்னு சொல்லிட்டு 5 மனுக்களை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட். அதுக்கு பவருக்கு வந்து ஆர்டிகல் 32ல இருக்கு. ஸோ இப்போ இதில் ஹேபியஸ் கார், இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? நாங்கள் ஆணையிடுகிறோம், வி கமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் உணர்த்தக்கூடிய மனு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து மேண்டமஸ். ஸோ ஒவ்வொரு ரிட்டா பார்த்தீங்க, இப்போ ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆட்கொணர்வு நீதி பேராணைன்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஆளை சட்டவிரோதமாக போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க அல்லது சட்டவிரோதமாக ஒருத்தவங்க வந்து கடத்திருக்காங்க அப்படின்னா அவங்கள கோர்ட் முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுங்க, ப்ரொடியூஸ் த பாடி அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஹேபியஸ் கார்பஸ். அப்புறம் மேண்டமஸ், இப்போதான் நம்ம பார்த்தோம். மேண்டமஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி, அதாவது பப்ளிக் பாடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அரசு ஊழியராக இருக்காங்க அல்லது அரசு அமைப்பா இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய ஒர்க் அவங்க சரியா பண்ணல அப்படிங்கிற டைம்ல வி கமாண்ட் டூ யுவர் டியூட்டி, நாங்க உங்களுக்கு ஆணையிடுறோம், நீங்க உங்க வேலையை ஒழுங்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து மேண்டமஸ் அப்படிங்கிறது. குவா வாரண்டோ அப்படின்னா என்னன்னா, பை வாட் அத்தாரிட்டி, நீங்க வந்து எந்த அத்தாரிட்டி படி இந்த ஒர்க்கை நீங்க பண்ணீங்க, எந்த பவர் மூலமா நீங்க இந்த ஒர்க்கை பண்ணீங்க, அது பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதா வந்து குவா வாரண்டோ. அப்புறம் செர்ஷியோரரி, செர்ஷியோரிக்கு முன்னாடி நீங்க வந்து ப்ராஹிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதாவது தடை பண்றது. ப்ராஹிபிஷன் அப்படின்னா இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு, இப்போ ஹை கோர்ட்டு, பெரிய அளவிலான கோர்ட்டு, அவங்களுக்கு கீழே உள்ள ஒரு கோர்ட்டுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க இந்த ப்ராஹிபிஷன். இந்த ப்ராஹிபிஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கோர்ட் வந்து அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனை தவிர்த்து அதுக்கு மேல ஒர்க் பண்றாங்க, அவங்களுடைய லிமிட் தான், அதை மீறி அவங்களுடைய அதிகாரத்துக்கும் அதிகமாக மீறி அவங்க ஒர்க் பண்றாங்க, இந்த வேலையை பண்றாங்க அப்படிங்கிற டைம்ல நீங்க பண்ணாதீங்க, டோன்ட் டூ இட், இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுதான் ப்ராஹிபிஷன், தடை பண்றது. செர்ஷியோரரி அப்படின்னா இப்போ ஒரு வேலையை வந்து ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிற டைம்ல நீங்க பண்ண வேணா, எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து செர்ஷியோரரி அப்படிங்கிறது. ஸோ இப்போ வி கமாண்ட் அப்படின்னு வந்தா அது மேண்டமஸ். நெக்ஸ்ட், who stated that fundamental rights are the shield of democracy, அதாவது அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பதஞ்சலி சாஸ்திரி தான் வந்து கூறியிருப்பாரு. Which one of the following fundamental rights has been wrongly listed? பின்வருவனவற்றுள் எது தவறாக பட்டியலிடப்பட்ட அடிப்படை உரிமை? கவனிங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவ உரிமை. நமக்கு வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமைங்கிறது ஆர்டிகல் 14 to 18 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ல வரும். அடுத்து அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை, அதாவது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், இது ஆர்டிகல் 32ல ஒரு 5 ரிட்ஸை வந்து
சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட் தான். அடுத்து சுரண்டலுக்கு உண்டான உரிமை, ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. நமக்கு சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் இருக்கு, சுரண்டல் குண்டான உரிமை, அதாவது சுரண்டல் பண்றதுக்கான உரிமை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது வந்து தவறானது. ஸோ தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த லாஸ்ட் ஆப்ஷன் சுதந்திர உரிமை, ரைட் டு ஃப்ரீடம். இதை பத்தி எந்த ஆர்டிகல் சொல்றாங்க? 19 to 22 வரைக்கும் சுரண்டல், அதாவது ரைட் டு ஃப்ரீடம் தான் சொல்றாங்க. அதை பத்தி உள்ளது. Which article says that no child below the age of 14 years shall be employed to work in any factory or in any hazardous employment? அதாவது இப்போ 14 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்க கூடாது. இதை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 24. ஸோ இப்போ சைல்ட் லேபரை வந்து தடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 24. அவங்க வந்து தொழிற்சாலைகள்லையோ அல்லது ஆபத்தான இடங்கள்லையோ சில்ட்ரன்ஸ் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 24 அப்படிங்கிறது. Next, the 86th amendment of the Constitution led to the inclusion of a new right related to free and compulsory education to all children of 6 to 14 years of age. அரசியலமைப்பின் 86வது திருத்தம் 6 முதல் 14 வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற புதிய விதிமுறையை டேஷை சேர்க்க வழிவகுத்தது. ஸோ இப்போ இந்த 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது 2002 மேற்கொண்டிருப்பாங்க. அதன்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 6 to 14 ஏஜ் வரைக்கும் உள்ள குழந்தைகள் வந்து கட்டாயமாக கல்வி பெறணும், இலவச கல்வியை வந்து பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் சேர்த்திருப்பாங்க ஃபண்டமெண்டல் ரைட்டா. அது என்னன்னா ஆர்டிகல் 21A. ஸோ ஆன்சர் வந்து 1 மட்டும்தான், ஆப்ஷன் ஏ. தி கான்ஸ்டிடியூஷன் 44th Amendment Act 1978 changed the right to property from fundamental right to legal right, legal right to fundamental right, fundamental right to basic features of Constitution. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 44வது திருச்சட்டம் 1978 சொத்துரிமையை என்னவா மாத்தினுச்சு. இப்போ 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 மேற்கொண்டாங்கன்னு பார்த்தோம். சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையா இருந்துச்சு 31 ஆர்டிகல் 31 கீழே. அதை என்னவா மாத்திருப்பாங்க? லீகல் ரைட்டா மாத்திருப்பாங்க, ஆர்டிகல் 300A மாத்திருப்பாங்க. ஸோ அப்போ என்ன வரும்? அடிப்படை உரிமையிலிருந்து இது சட்ட உரிமையா மாற்றப்பட்டது, லீகல் ரைட்டா மாத்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட், இது கரெக்ட். வேற என்ன கொடுத்துருக்காங்க? சட்ட உரிமையில இருந்து இது அடிப்படை உரிமையா மாத்தினாங்களா? கிடையாது. இது வந்து அடிப்படை உரிமையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா தான் அதை சட்ட உரிமையா மாத்தினாங்க. அடிப்படை உரிமையிலிருந்து அரசியலமைப்பின் அடிப்படை கூறாக மாறியது. ஸோ ஏற்கனவே அது அரசியலமைப்பு ஒரு கூறா தான் இருக்கு. அடிப்படை உரிமையிலேருந்து அதை லீகல் ரைட்டா தான் மாத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ராங். ஃபர்ஸ்ட் மட்டும் தான் ரைட். ஸோ ஆப்ஷன் ஏ 1 மட்டும். தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர், ஸோ அதாவது ஃபண்டமெண்டல் ரைட் பற்றி அடிப்படை உரிமைகள் குறித்த சரியான கூற்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தே ஆர் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட் ஆஃப் லா, அதாவது நீதிமன்றம் மூலமாக இதை நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் ரைட் உங்களுக்கு இல்லை, கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போய் கோர்ட்டை கேட்டிங்கன்னா கோர்ட் வந்து நமக்கு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்டிசேபிள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட். அடுத்து இந்த உரிமைகள் முழுமையானதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரைட்ஸ் வந்து அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, நீங்க வந்து எல்லா தொழிலையும் பண்ண முடியாது, தொழில் செய்வதற்கான சுதந்திரம் இருக்கு, அதுக்காக எல்லா தொழிலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஸோ அப்போ இது ராங். தேசிய அளவிலான அவசர நிலையின் போது ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21 கீழ் உள்ளவை தவிர மற்ற அனைத்தையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம். ஸோ இது கரெக்ட். தேசிய அவசர நிலை டைம்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 20, 21 வந்து ஸ்டாப் பண்ணாம மற்ற ரைட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி அதாவது நேஷனல் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்ட். ஆர்டிகல் 20 அப்படிங்கிறது வாழ்வதற்கான உரிமை, கண்ணியமாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வதற்கான உரிமை ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 20 அப்படிங்கிறது இப்போ நமக்கு குற்ற பிரச்சனைகள்லேருந்து நமக்கு ஒரு சில பாதுகாப்பு வழங்குவதற்கான உரிமை. ஒரு குற்றத்துக்கு ஒரு தடவை தான் தண்டனை, 2 தடவை தண்டனை அனுபவிக்க முடியாது. அவங்களே வந்து அவங்களுக்கு எதிராக ஒரு வாக்குமூலம் கொடுக்க முடியாது, ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து இப்போ அவங்க குற்றம் பண்ணும்போது என்ன ஆக்ட், என்ன சட்டம் இருந்துச்சோ அதன்படிதான் அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கணுமே தவிர்த்து அதுக்கு
அதுக்கப்புறமா கொண்டு வந்த சட்டத்தின்படி இவங்களுக்கு தண்டனையை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஆர்டிகல் 20 சொல்றாங்க. ஸோ இது தேர்ட் வந்து கரெக்ட். இவை இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்க பெறக்கூடியது. ஸோ இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்கப்பெறக்கூடியதுன்னு கொடுத்துருக்கதும் தப்பு. ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்திய குடிமக்களுக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ வந்து நமக்கு ஒரு ஆர்டிக்கல் வரும், இப்போ நம்ம எந்த மதத்தை வேணா பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இப்போ அது வந்து இந்திய குடிமக்கள் அல்லாத வெளிநாட்டை சேர்ந்தவங்களும் இங்க வந்து எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம். அவங்க இந்த மதத்தை இங்க பின்பற்ற, அதாவது பரப்புரை செய்யலாம், அதுக்கான அசோசியேஷனை இங்க அமைக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இது இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடையாது. ஸோ ஆன்சர் என்ன வருது? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், தேர்ட் ஒன் கரெக்ட். அப்போ 1 மற்றும் 3, 1 and 3 தான் ஆன்சர். Which article is related with abolition of untouchability? தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது? ஸோ நம்ம abolition of untouchability ஆர்டிகல் 17 சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஆர்டிகல் 80 வந்து abolition of titles, பட்டங்களை ஒழிப்பதற்கான ஆர்டிகல். அடுத்து ஃப்ரீடம், நமக்கு வந்து வாழ்வதற்கு, அதாவது பேசுவதற்கான உரிமை, கருத்து சொல்வதற்கான ஃப்ரீடம் கொடுக்கறது. நெக்ஸ்ட் எங்கே வேணா நம்ம நாட்டுக்குள்ள போகிறதுக்கான சுதந்திரம் இருக்கு. இதை பத்தி உள்ள ஒரு 6 சுதந்திரம் பத்தி சொல்றது ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 20 இப்பதான் சொன்னோம், அந்த குற்ற பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாப்பு அளிப்பதற்கான ஒரு ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 20. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர், அதாவது கீழே உள்ளவற்றிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்க. அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விவரிக்கப்படுகிறது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி விவரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தி மேக்னா கார்ட்டா ஆஃப் India, the conscience of the Constitution, the soul of the Constitution, inspiration from Bills of Rights of American Constitution. ஸோ கவனிங்க, இந்திய மக்களுடைய உரிமைகளின் சாசனம் மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது கரெக்ட். அரசியலமைப்புடைய மனசாட்சி கன்சைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, இதுவும் கரெக்ட். அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்றாங்க. ஸோ இதுவும் கரெக்ட். அடுத்து அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம் அப்படின்னு, அதாவது அமெரிக்காவுடைய அந்த அடிப்படை உரிமைகளை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம் சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ ஆல் ஆஃப் தம், இந்த 4 ஆப்ஷனுமே கரெக்ட் தான். Which article deals with the prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth? அதாவது பிறப்பு, நம்மளுடைய எங்க பிறந்தோம், நம்மளுடைய பாலினம், நம்மளுடைய அதாவது நம்ம ஜாதி, மதம், இது சம்பந்தமா வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னன்னு கேக்குறாங்க. ஆர்டிகல் வந்து 15, அனைவரும் சமம் சொல்லக்கூடியது ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 16 வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது பொது அரசு, அதாவது அரசு வேலை வாய்ப்புல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறது. ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது அபாலிஷன் ஆஃப் அதாவது அன்டச்சபிலிட்டி, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. நெக்ஸ்ட், which fundamental right was deleted by the 44th Constitutional Amendment Act? 44வது அரசியலமைப்பு திருத்தத்தால் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், 1978 44வது அரசியலமைப்பு மூலமா ஆர்டிகல் 31 எடுத்துட்டு சொத்துரிமையை எடுத்துட்டு ஆர்டிகல் 300A கீழ் லீகல் ரைட்டா சொத்துரிமையை சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. Right to Information Act 2005 provided an effective framework to article. தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 இந்திய அரசியலமைப்பின் டேஷ் விதிக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பை வழங்குகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 9 அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம இந்திய குடியுரிமை பெற்ற ஒரு நபர், இந்தியரா இருக்கவர், வெளிநாட்டுடைய குடியுரிமையை அவர் வந்து பெறுறாரு அப்படின்னா தானாக இந்திய குடியுரிமையை இழந்துருவாங்க. அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 9. ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது என்னது? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், மூவ்மெண்ட், ப்ரொஃபஷன், அவங்க இதெல்லாம் ஒரு 6 ஃப்ரீடம்ஸ் பத்தி சொல்றதா ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 29 அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ தனித்துவமான மொழி கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கான உரிமை தான் வந்து ஆர்டிகல் 29. ஆர்டிகல் 30ங்கிறது சிறுபான்மையினர், அதாவது மைனாரிட்டி பீப்புள் வந்து அவங்க ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவுவது, இது சம்பந்தமான உரிமையை வழங்குறது ஆர்டிகல் 30. ஸோ இப்போ தகவல் பெறும் உரிமை சட்டத்தோட எது உங்களுக்கு ரிலேட்டடா வருது, கட்டமைப்பு வழங்கக்கூடிய ஆர்டிகலா இருக்கு அப்படின்னு பார்த்தா அது ஆர்டிகல் 19 தான். ஏன்னா இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்புறம் எக்ஸ்பிரஷன், நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் நம்ம பேசுறதுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 19ல இருக்கு. ஸோ அப்போ தகவலே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஃப்ரீடம் நமக்கு இருக்கு. ஸோ அதுதான் தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005ங்கிறது ஆர்டிகல் 19 அந்த விதிக்கு தான் சிறந்த கட்டமைப்பை வழங்குது.
Every person has the right to freely practice his or her faith, establish and maintain religious and charitable institution. அதாவது ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் டேஷ் உரிமை தேவைப்படுகிறது. ஸோ இது மத அப்படின்னு வந்துச்சு. அப்போ எதுக்கான உரிமையா இருக்கும்? ரைட் டு ரிலீஜியன் அப்படித்தானே இருக்கணும். ஸோ சமய சுதந்திர உரிமை தான் இங்க வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். நெக்ஸ்ட் வந்து தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் enshrined in part 3 of the constitution from article 12 to 35. அதாவது அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்புடைய பகுதி 3ல சரத்து ஆர்டிகல் 12 இருந்து 35 வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இஸ் ரைட்லி டிஸ்கிரைப்ட் ஆஸ் தி மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்புடைய மகா சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சொல்றாங்க. ஸோ அப்போ இதுவும் கரெக்ட். இப்போதான் பார்த்தோம் அரசியலமைப்புடைய ஆன்மா, மனசாட்சி, அப்புறம் சாசனம், மகா சாசனம் அப்படிலாம் நம்ம இப்போதான் பார்த்தோம். எல்லாமே கரெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து கரெக்ட். ஆன்சர் 1 மற்றும் 2 ஆப்ஷன் சி. தி ரிட் ஆஃப் மேண்டமஸ் மீன்ஸ் இப்போதான் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஆர்டிகல் 32ல வந்து நமக்கு என்னென்ன ஒரு 5 நீதி பேராணைகளை சுப்ரீம் கோர்ட் வந்து இஷ்யூ பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுல வி கமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிட் என்ன? ஸோ அதாவது இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் நம்ம வந்து முன்னாடி வி கமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனு எதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுல ஆன்சர் மேண்டமஸ்ன்னு பார்த்துருப்போம். இங்க கமாண்ட்ல பாருங்க ஆட்கொணர்வு, அதாவது டு ஹாவ் தி பாடி ஆஃப், அதாவது இது வந்து ஹேபியஸ் கார்பஸ். நெக்ஸ்ட் டு ஃபார்பிட், அதாவது தடை செய்தல், இது வந்து ப்ராஹிபிஷன் அந்த நீதி பேராணை. சான்றளித்தல் செர்ச்சியோரரி அப்படிங்கிறது நம்ம நீங்க ஒழுங்கா அந்த வேலையை பண்ணலாட்டி நீங்க என்கிட்ட கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதா வந்து செர்ச்சியோரரின்னு சொல்லி பார்த்தோம். ஆணையிடுதல், அதாவது வி கமாண்ட் அப்படின்னு சொல்றதுதான் வந்து என்னது? மேண்டமஸ். ஸோ ஆன்சர் வந்து மேண்டமஸ். நாங்க ஆணையிடுறோம், நீங்க இந்த வேலையை ஒழுங்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. தி ஆர்டிகல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி India, the article of the Constitution of India related to the right to conserve the people of distinct languages and culture. இப்போதான் நான் பார்த்தேன், இப்போதான் இந்த ஆர்டிகல் சொல்லியிருந்தோம். வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் சரத்து எது? ஸோ நம்ம ஆர்டிகல் 29ல வந்து தனித்துவமான மொழி கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கான உரிமை இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆர்டிகல் 29. ஆர்டிகல் 31, 31 வந்து சொத்துரிமை இருக்கும், அதை வந்து இப்போ நீக்கிட்டாங்க. இதை 300A சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கடுத்து ஆர்டிகல் 32ங்கிறது 5 நீதி பேராணைகளை பத்தி சொல்லக்கூடியதுன்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட், தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் enshrined in dash of the Indian Constitution. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் டேஷில் சேர்க்கப்பட்டுள்ளது. பகுதி 3ல ஆர்டிகல் 12 இருந்து 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். Match the constitutional article with the respective rights of women, their social justice. So கீழ்கண்டவற்றில் பெண்களின் சமூக நீதிக்காக வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை அரசியலமைப்பின் பிரிவுகளோடு பொருத்துக. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பு பிரிவு. இங்க உரிமைகள் கொடுத்துருக்காங்க, இங்க ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது என்னது? அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அனைவரும் சமம் நீங்க எங்க இருக்கு? நான் டிஸ்கிரிமினேஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டி, சம உரிமை. ஸோ ஈக்குவாலிட்டி பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 14. ஸோ ஏக்கு வந்து 4, ஃபர்ஸ்ட் வந்து 4. அதுக்கு அடுத்து ஆர்டிகல் 15ங்கிறது பாகுபாடு காட்டக்கூடாது. மதம், ஜாதி, பாலினம் இது சம்பந்தமா வந்து பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்றது. ஸோ நான் டிஸ்கிரிமினேஷன் ஆர்டிகல் 15B வந்து தேர்ட் ஒன்று. ஆர்டிகல் 16 வந்து அதாவது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறது. ஸோ வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ ஆர்டிகல் 15 சிக்கு வந்து 1. அடுத்து ஆர்டிகல் 19, இது வந்து நமக்கு ஒரு 6 சுதந்திரத்தை வழங்குறதா வந்து ஆர்டிகல் 19 பார்த்துருப்போம். பேச்சுரிமை, கருத்துரிமை இதெல்லாம். ஸோ அப்போ 4312 தான் இதுக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 4312. No person shall be deprived of his life and personal liberty
except according to procedure established by law. Which article of Indian Constitution says like that? அதாவது ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்தமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படல் ஆகாது இங்கனம் கூறும் இந்திய அரசியலமைப்பு விதியது. ஸோ கண்ணியத்துடன் சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னது? ஆர்டிகல் 21, ரைட் டு பிரைவசி. இது சம்பந்தமான நிறைய சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புகள்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் 21 சிறப்பம்சங்கள் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். ரைட் டு பிரைவசியும் ஆர்டிகல் 21 தான் வரும். ரைட் டு டை, அதாவது இறப்பதற்கான உரிமையும் ஆர்டிகல் 21 இருக்கு. அதாவது இறப்பதற்கான உரிமைனா தற்கொலை பண்ணிடுவதற்காக சொல்றதுல, இப்போ ஒருத்தருக்கு வந்து மெடிக்கல் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு, அவருக்கு தொடர்ந்து ஆக்சிஜன் கொடுத்துட்டே இருந்தால் தான் உயிரோட இருப்பார், அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் இறந்துருவார். அப்படிங்கிற பட்சத்தில் அவர் கண்ணியத்தோட உயிரிழப்பதற்காக இந்த பேசிவ் யுத்தனேஷியா அப்படிங்கிற முறையில் வந்து அவங்க உயிரிழக்கலாம். ரீசெண்டாக கூட சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஆர்டிகல் 21 வரும். அடுத்து மேட்ச் கரெக்ட்லி தி ரிட்ஸ் வித் தர் மீனிங்ஸ். இப்போ பேராணைகள், நீதி பேராணைகள் அப்படிங்கிறது ரிட் வந்து இஷ்யூ பண்றாங்களே சுப்ரீம் கோர்ட், அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. மேண்டமஸ்னா என்ன சொல்லியிருந்தோம்? வி கமாண்ட், கட்டளை இடுதல். ஸோ மேண்டமஸ்க்கு வந்து இது டு ஹேவ் த பாடி அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ், டு கமாண்ட் அப்படிங்கிறது தான் மேண்டமஸ், கட்டளை இடுதல் தான் மேண்டமஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 3. ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருப்போம்? டு ஹேவ் தி பாடி, அந்த நபரை வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். செர்ஷியோரரி அப்படின்னா நீங்க இந்த வேலையை பண்ண வேணாம், நாங்க பண்றோம் அப்படிங்கிறது தான் செர்ஷியோரரி. ஸோ இது வந்து டு சர்டிஃபை, அதுலேயே செர்ஷியோரரி டு சர்டிஃபை, அதை ஞாபகம் வச்சுருந்தீங்களா வந்துடும். அப்புறம் ப்ராஹிபிஷன்னா நீங்க பண்ண வேணாம், தடையுறுத்தக்கூடிய நீதி பேராணை. இது வந்து டு ஸ்டாப், நிறுத்துதல், நீங்க செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றது ப்ராஹிபிஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 3, செகண்டுக்கு வந்து 4, அப்புறம் செர்ஷியோரரி வந்து 2, அடுத்து 4க்கு வந்து 1. ஸோ 3, 4, 2, 1 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ 3, 4, சாரி பி 3, 4, 2, 1 தான் ஆன்சர். Which of the following statements are true about secular democracy? மதச்சார்பற்ற மக்களாட்சி பற்றி பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானது? So first statement, state will not be controlled by any religion. அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த ஒரு மதத்தாலையும் கட்டுப்படுத்தப்பட மாட்டோம், நமக்குன்னு இது ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் discrimination will be shown by the state against any person on account of his or her religion. அதாவது ஒருவருடைய மதத்தின் நிமித்தம் அவர்கள் மீது அரசு பாகுபாடு காட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாகுபாடு காட்டாது, பாகுபாடு காட்டணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு, செகண்ட் வந்து தப்பு. அடுத்து ஸ்டேட் guarantees to everyone the right to profess whatever religion one chooses to follow. அதாவது நம்ம எந்த ஒரு மதத்தையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம், அதை நீங்க பரப்புரையும் செய்யலாம், அதுக்கான உரிமை வந்து அரசு கொடுத்துருக்கு. ஸோ இது கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்டும் 3ம் கரெக்ட், செகண்ட் ஒன் வந்து ராங். ஸோ 1 and 3, ஸோ ஆப்ஷன் ஏ 1 and 3 வந்து கரெக்ட். Article that deals with prohibition of trafficking in human beings and forced labor. அதாவது மனித கடத்தலை தடை செய்வது பற்றியும் கட்டாய உழைப்பிற்கு தள்ளப்படுவதை தடை செய்வது பற்றியும் விவாதிக்கும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? ஸோ ஆர்டிகல் 23 தான் வந்து மனிதர்களை வந்து கடத்துறது, ஹியூமன் டிராஃபிக்கிங், அப்புறம் வந்து அவங்கள கட்டாயமாக ஒரு வேலை பண்ண வைக்கிறது, இதெல்லாம் தடை செய்யக்கூடிய ஆர்டிகல் தான் 23 அப்படிங்கிறது. ஆர்டிகல் 16 அப்படிங்கிறது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், பொது வேலை வாய்ப்புல சம வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. ஆர்டிகல் 70ங்கிறது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழித்தலுக்கான ஆர்டிகல். அடுத்து கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. A foreigner can practice his own religious faith in India. அதாவது வெளிநாட்டவர் தனது சொந்த மத நம்பிக்கையை இந்தியாவில் கடைபிடிக்க முடியும். கரெக்ட். ஸோ யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ் அப்படிங்கிறது இருக்கு. அவங்க என்ன ரிலீஜியன் வந்து இருக்க சேர்ந்தவங்களோ அதை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதை பரப்பவும் செய்யலாம். அதுக்காக ஒரு அசோசியேஷன், ஒரு இன்ஸ்டிடியூஷனை வந்து அவங்க நிறுவ முடியும். So next, the freedom of religion is guaranteed by the constitution not only for the Indians but also for the foreigners. அதாவது இந்தியர்களுக்கு மட்டும் கிடையாது,
மத சுதந்திரம் அப்படிங்கிறது வெளிநாட்டினருக்கும் இருக்கு உண்டு, இந்திய அரசமைப்புல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. கூற்று காரணத்துக்கான சரியான விளக்கம், கூற்றை காரணம் வந்து சரியா விளக்குகிறது. ஸோ போத் A and R are true and R is correct explanation of A. A மற்றும் R வந்து சரி, R Aக்கு சரியான விளக்கம். ஸோ ஆப்ஷன் B தான் ஆன்சர். Article 15 class 4 clearly speaks about. சட்டப்பிரிவு 15 உட்பிரிவு 4 எதை பற்றி தெளிவாக கூறுகிறது? சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட், அதாவது சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்கள். அடுத்து inadequate representation in backward class services, பின்தங்கிய மக்களின் அடிப்படையான பணிகளை பற்றி கூறுகிறது. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், இலவச மற்றும் கட்டாய கல்வி. whether section of the people and includes the expression the and STs, பட்டியலினம் மற்றும் மலைவாழ் இனம் வலி குறைந்த மக்களின் உணர்வுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் பற்றி சொல்றது ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 4 அப்படிங்கிறது. 15நாலே வந்து பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிற ஆர்டிகல். மதம், இனம், மொழி அது சம்பந்தமா எதையும் பேஸ் பண்ணி பாகுபாடு காட்டக்கூடாது. The constitutional status of the right to information is ensured in the Indian Constitution under the, அதாவது இந்திய அரசியலமைப்பின் 8 சட்டப்பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆர்டிகல் 19 சொல்லி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம். அதுலேயே சப் கிளாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து ஆர்டிகல் 1A வரணும் இங்க ஆப்ஷன். ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ ஆர்டிகல் 1A தான் நம்ம வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டோட வரக்கூடியது. Which of the following is the guardian of fundamental rights? பின்வருவனவற்றுள் அடிப்படை உரிமைகளின் காவலன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அடுத்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அடுத்து ஹை கோர்ட்ஸ் இன் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்ஸ் இன் இந்தியா. ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு நம்ம என்ன பார்த்திருப்போம்? ஆர்டிகல் 32 பார்த்தோமா? அதுல சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த 5 நீதி பேராணைகளை பிறப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? ஸோ ஆன்சர் வந்து அடிப்படை உரிமைகளுடைய காவலன் யார் அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட் தான், இந்திய உச்ச நீதிமன்றம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அங்கே வயலேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கலாம். அவங்க வந்து இந்த நீதி பேராணைகளை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ஃபண்டமெண்டல் ரைட் கொடுக்கலனாலே சுப்ரீம் கோர்ட்டை அணுக முடியும். டைரக்டாகவே வேற எந்த கோர்ட்டுக்கும் போகாமல் டைரக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். Which one of the following is incorrectly paired? கீழ்கண்டவற்றில் எது தவறான இணை, தவறா எது வந்து மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், அதாவது பட்டங்கள் ஒழிப்பு பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 18 நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது கரெக்ட். சுப்ரீமசி டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஓவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகளை விட அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மேலானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து தப்பு தான். அடிப்படை உரிமைகள் தான் மேலானது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து மேலானது. இங்கே வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் மேலானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங். ஸோ இது வெயிட்ல இருக்கட்டும். அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமை ஒழிப்பு, ஆர்டிகல் 17. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, இதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 14. ஸோ எது வந்து தவறானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 மட்டும் தான் தவறானது. ஆன்சர் 2 only, 2 மட்டும் தவறானது. மேட்ச் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் 1 and 2, பட்டியல் 1, 2 வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கவனிங்க, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஆர்டிகல் 32 தான் வந்து அரசியலமைப்புடைய ஆன்மா மற்றும் இதயம் சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4th. நெக்ஸ்ட், ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சர்ஸ். ஸோ இப்போ குற்றத்துலேருந்து பாதுகாப்பு, இப்போ குற்ற பிரச்சனை இருக்கு, அதுலேருந்து பாதுகாப்பு அளிக்கிறதுக்கான ஒரு ஆர்டிகல் இருக்கு. ஸோ அந்த ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 20. ஸோ இது எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு? இந்த இருக்கு 3. ஸோ 4, 3 பார்த்தோம். ப்ராஹிபிஷன் ஆன் ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர், மனித கடத்தலுக்கும் அடிமைத்தனத்திலிருந்து தடை விதிக்கப்பட்டுள்ள ஒரு ஆர்டிகல்னா ஆர்டிகல் 23 தான் வந்து மனித கடத்துதல், அப்புறம் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலையை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறது, இதெல்லாம் வந்து ஆர்டிகல் 23ல வரும். ஸோ ஆர்டிகல் 23னா 2. ஸோ 4, 3, 2 ரிமைனிங் 1 தான் இருக்கு. 4, 3, 2, 1 தான் ஆன்சர். அதுவும் பார்த்துடலாம். ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ், அதாவது தொழிற்சாலைகளில் குழந்தைகள் ஒர்க் பண்ணுறதுக்கான, குழந்தை தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணுறதை வந்து தடை செய்யக்கூடிய ஆர்டிகல் 24. ஸோ ஆர்டிகல் 24 இங்கே 1ல் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 4, 3, 1, 2, 4, 3, 2, 1 ஆப்ஷன் டி.
மேட்ச் தி லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 ரெண்டு பட்டியல் கொடுத்து அதை வந்து மேட்ச் பண்ணணும். ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14ங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லக்கூடியது. ஸோ 3 தேர்ட் வரும், ஃபர்ஸ்ட்டுக்கு தேர்டு. அடுத்த ஆர்டிகல் 15 அப்படிங்கிறது நம்ம பாகுபாடு காட்டக்கூடாது, மதம், ஜாதி, மொழி அது அடிப்படையில். ஸோ பாகுபாடு காண்பதை தடை செய்தல், ஃபோர்த்து. ஆர்டிகல் 16 அப்படிங்கிறது என்னது, நம்ம வந்து பொது வேலை வாய்ப்புல எல்லாருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கணும். ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லி பார்த்துருப்போம். அரசு வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்குறது, அனைவருக்கும் சம வாய்ப்பு. ஸோ 3 2 செகண்ட் தேர்டுக்கு வந்து 2. சரத்து 18, அதாவது ஆர்டிகல் 18ங்கிறது பட்டங்கள், அபாலிஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ், சாரி டைட்டில்ஸ், அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். 3 4 2 1 3 4 2 1. ஸோ ஆப்ஷன் டி 3 4 2 1. Which year the right to property was removed from the list of fundamental rights? எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது? அதாவது 1978 நீக்கினாங்க, 44வது அமெண்ட்மெண்ட் மூலமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆன்சர் தான் 1978. கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஆர்டிகல், அதாவது ரெண்டு மேட்ச் பண்றதுல கரெக்டா மேட்ச் பண்ணது விட்டுட்டு நம்ம தவறான மேட்ச் பண்ணதை எடுக்கணும். ஆர்டிகல் 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில் சொல்லி பார்த்தோம், பட்டங்களை ஒழித்தல், இது கரெக்ட். ஆர்டிகல் 21னா உயிர் வாழ்வதற்கான உரிமை, கண்ணியத்துடன் உயிர் வாழ்வதற்கான உரிமை, அது ஆர்டிகல் 21. ஸோ உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு ஆர்டிகல் 21ல வருது, இதுவும் கரெக்ட். ஆர்டிகல் 23 என்ன பார்த்தோம், ஹியூமன் டிராஃபிக்கிங், இப்போ மனிதர்களை கடத்துறது, அவங்களை கட்டாயப்படுத்த ஒரு வேலையை பண்ண சொல்லி அவங்களை கட்டாயப்படுத்துறது, அதுதான் ஆர்டிகல் 23. இங்க வந்து கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்புன்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 20 என்ன பார்த்துருப்போம், ஒரு குற்றத்துக்கு ஒரு தடவை தான் தண்டனை, 2 தடவை தண்டனை கிடையாது. அப்புறம் அவங்க குற்றம் செய்யும் போது என்ன ஆக்ட் இருந்துச்சோ அதுபடி தான் அவங்களுக்கு தண்டனை வழங்கணும். அதுக்கப்புறம் கொண்டு வரப்படக்கூடிய சட்டத்தின்படி அவங்களுக்கு தண்டனை வழங்கக்கூடாது. அவங்க பண்ண குற்றத்தை இவங்க தான் அவங்களே பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக அவங்களே வாக்குமூலம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துறது கூடாது அப்படின்னு சொல்லி வரக்கூடியதான் ஆர்டிகல் 20. இது வந்து தப்பு. சுதந்திரமான நடமாடுவதற்கான உரிமை வந்து ஆர்டிகல் 19ல வரும். நெக்ஸ்ட், அடிப்படை உரிமைகள் தொடர்பான அரசமைப்பு விதிகளுள் சரியாக பொருத்தப்படாத இணை எது? ஸோ இங்கிலீஷ்ல பாருங்க. Which of the following pairs related to fundamental rights in the constitution are incorrectly matched கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 12 அப்படிங்கிறது டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட், அதாவது அரசுடைய வரையறை வழங்கக்கூடியது ஆர்டிகல் 12. கவர்மெண்ட் அப்படின்னா அதுல பார்லிமெண்ட், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் பாடிஸ், அப்புறம் அரசின் கீழ் வரக்கூடிய எந்த ஒரு அமைப்புகளும் கவர்மெண்ட் தான். ஸோ அதுதான் வந்து அரசுடைய வரையறை வழங்குறது ஆர்டிகல் 12. ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது நம்ம வாழ்வதற்கான உரிமை அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் டு எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க, கல்வி உரிமைன்னு. ஸோ இது ராங். ஸோ செகண்ட் ஒன் வந்து ராங். அடுத்த ஆர்டிகல் 34 பார்லிமெண்ட்ஸ் பவர் டு அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல திருத்தம் மேற்கொள்வதற்கான உரிமை வந்து ஆர்டிகல் 34 கொடுத்துருக்காங்க, இது ராங். இப்போ ஆர்டிகல் 34 அப்படிங்கிறது இப்போ மிலிட்ரி ரூல் வந்து ஃபோர்ஸ்ல இருக்கிற டைம்ல ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அதை பத்தி சொல்றதுதான் வந்து ஆர்டிகல் 34. ஸோ செகண்ட் ஒன்னு ராங்கு, தேர்ட் ஒன்னும் ராங்கு. ஸோ நமக்கு சரியாக பொருத்தப்படாதது தானே கேட்டிருக்காங்க. ஸோ 2 மற்றும் 3 தான் தப்பானது. ஸோ ஃபோர்த் ஒன், அரசமைப்பு விதி 35ங்கிறது அடிப்படை உரிமைகள் உள்ள அம்சங்களை செயல்படுத்த சட்டம் இயற்றல். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஆக்ட் வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வர முடியும். அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 35. Which of the following statements about Article 21 of the Constitution are true? அரசியலமைப்பின் பிரிவு 21 பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஆர்டிகல் 21 என்ன பார்த்திருப்போம், ரைட் டு, அதாவது நம்ம வாழ்வதற்கான உரிமை, கண்ணியத்துடன் வாழ்வதற்கான உரிமைன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மகாசாசனத்தில் உள்ள உட்பிரிவுகளில் புகழ்பெற்ற ஒன்றை இந்த பிரிவு நமக்கு நினைவூட்டுகிறது. ஸோ இது வந்து கரெக்ட். அடுத்த, அரசியலமைப்பு சட்டம் இறக்கும் உரிமையை வழங்கவில்லை, ரைட் டு டை வந்து கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. நமக்கு வந்து வாழ்வதற்கு உரிமை இருக்கு, கண்ணியத்துடன் இறப்பதற்குமான உரிமையும் கொடுத்திருக்காங்க ஆர்டிகல் 21ல. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். தேர்ட் ஒன், நிர்வாக சட்டத்தால் ஆளப்படும் நாகரிக சமுதாயத்தில் காவல் மரணம் மிக மோசமான குற்றங்களில் ஒன்றுன்னு கொடுத்திருக்காங்க, கரெக்ட் தானே. காவல் மரணம் நமக்கு வந்து கண்ணியத்துடன்
வாழ்வதற்கான உரிமை தான் ஆர்டிகல் 21ல கொடுத்துருக்காங்க. காவல் மரணங்கள் அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு குற்றமாக தான் கருதப்படுது ஆர்டிகல் 21 படி. ஸோ அப்போ ராங் வந்து செகண்ட் ஒன் மட்டும் ராங். நமக்கு சரியானது கேட்டிருக்காங்களா, அப்போ நமக்கு எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க, 1 3 உண்மை, ஆப்ஷன் சி. ஸோ இதோட வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உள்ள அந்த பிஒய்க்யூ கொஸ்டின் வீடியோ வந்து நிறைவடைகிறது. நெக்ஸ்ட் டாபிக் என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதை ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம சேனலில் வந்து பாலிட்டி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, எக்கனாமி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, ஹிஸ்ட்ரிக்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.